நீங்கள் கோல்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டுன்னா எப்போவுமே ஏறிண்டே இருக்காதுமா. அது வந்து ஏறும் இறங்கும் ஏறு இறங்கும் ஏறு இறங்கி இறங்கணும். ஸோ ஆவரேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை ப்ரைஸ் ரிடக்ஷன் குறைஞ்சதை பற்றி பேசுகிறீங்க. அது ஒரு 2-3 நாளோட பாதிப்பு. 92,000 ரூபா அது வந்து 89,000 ரூபா, அது ஒரு மாதத்துக்கு முன்னாடி. ஸோ ப்ரைஸ் ஏற்றத்தில் தான் இருக்கு. இப்போ கொஞ்ச நாள் சித்திரை மாதம், அதுக்கப்புறம் வைகாசி, எல்லாம் கல்யாண சீசன். ஸோ அதனால் தங்கம் எப்போவுமே தங்கம் தான். தங்கம் இல்லை, ஆனால் தங்கத்தோட ரிக்குவயர்மெண்ட்டு டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. தங்கத்துடைய விலை குறையுது அதிகரிக்குது, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தங்கத்து மேலே மக்களுக்கு இருக்கிற ஈர்ப்பு இருக்குல்ல, அது எப்பயுமே குறைய மாட்டேங்குது. தங்கம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குற ஒரு மனோபாவம் வந்து நமக்கு இன்னும், அதாவது இந்தியர்களுக்கு இன்னும் வரல. அது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு நாம் ஒன்று சொன்னாலும் நம்மளுடைய மூதாதையர்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லை இது டெட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, இது ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுடைய ரிஸ்கில் இந்த பரஸ்பர கட்டணம் அப்படின்னா என்ன, அது எப்படி இந்த சர்வதேச வர்த்தகத்தில் அது எந்த மாதிரி செயல்படுது? ஒரு ஐஃபோனை வந்து ஐஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணுறது யூஎஸ்ல போயிட்டு நீங்கள் ஐஃபோனை வாங்கினாலும் அந்த ஐஃபோன் இங்கே வந்ததுக்கு அப்புறம் வாங்கினா இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் வந்து இந்தியாவில் எந்த துறையை பாதிக்கும்? கொஞ்சம் நான் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல ஏஷியன் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியா அதிகமாக கடன் வாங்கின முதல் 10 நாடுங்க யாரு? அதில் முதல் இடத்துல இருக்கிறது விடுதலை நாள் அப்படின்னு வந்து நம்ம யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் ஐயா சொல்லியிருக்காரு. அதாவது எல்லாருக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளையும் சாத்தியிருக்காரு, எல்லாரையும் போட்டு சாத்தியிருக்காரு. ரிஃப்ளெக்ட் மணி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் பொருளாதார நிபுணர் ஜி.கே. ராஜு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு முதல் கேள்வியா இருக்கிறது, இப்போ அதிகமாக மக்களுக்கு மத்தியில் பேசப்படுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்கத்துடைய விலை குறைவு. இந்த ஒரு விஷயம் தேவைக்காக தங்கம் வாங்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான விஷயமா இருந்தா கூட முதலீட்டாளர்கள் பக்கம் யோசிச்சு பார்க்கும் போது இது ஒரு கஷ்டம் தரக்கூடிய விஷயமா இருக்கு. அவங்க எந்த மாதிரியான சிக்கல்களை இது மூலமா எதிர்கொள்வாங்க? நீங்க கோல்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே லாங் டேர்ம் பார்க்கணும், ஷார்ட் டேர்ம் பார்க்கக்கூடாது. இன்னைக்கு நீங்கள் ப்ரைஸ் ரிடக்ஷன் குறைஞ்சதை பற்றி பேசுகிறீங்க. அது ஒரு 2-3 நாளோட பாதிப்பு தான். ஒரு மாதத்தோட ப்ரைஸ் எடுத்துக்கங்க. இது எப்போ இருந்ததுன்னா இப்போ 92,000 ரூபா, அது வந்து 89,000 ரூபா, அது ஒரு மாதத்துக்கு முன்னாடி. ஸோ ப்ரைஸ் ஏற்றத்தில் தான் இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2, 2 நாளைக்கு முன்னாடி தான் யுனைடெட் ஸ்டேட்ஸோட அதிபர் வந்து இந்த டாரிஃப் ரிவிஷன்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காரு. இது ரிசெஷன் ஆங்கிளில் போயின்னு இருக்கிற ஒரு கண்ட்ரியோட ஒரு ஸ்டெப்பா, ஒரு ட்ரேட் வாரா, இல்லை ஈல்டு வாரா, இந்த மாதிரி நிறைய விதமான டிபேட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம், அமெரிக்க அதிபர் வந்து அமெரிக்கன் முக்கியத்துவம் கொடுக்குறார். இங்கே மேனுஃபேக்சர் பண்ணணும், வெளிநாட்டிலேருந்து உள்ளே வந்ததுன்னா நாங்கள் வந்து வரி விதிப்போம் அப்படின்ட்டு. அவங்களுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ், ஏன்னா இத்தனை வருஷமாக வந்து அவங்க உச்சத்தில் இருந்தாங்க. அமெரிக்கானா நம்பர் 1 கண்ட்ரி, பாக்கி எல்லாருமே நாமெல்லாம் வந்து டெவலப்டு கண்ட்ரி, எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ரைட், நீங்கள் 2%, நீங்கள் 2%, 3%, 5% உங்ககிட்டேருந்து நாங்கள் வந்து பொருள் வாங்கினா நாங்கள் வரி வந்து கம்மியாக விதிப்போம் அப்படின்ட்டு. இதே அண்டர் டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்பிங் கண்ட்ரி, அந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து இதே யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணும்போது நமக்கு அது வந்து இம்போர்ட். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாம் 50%க்கு மேலே அவங்களுக்கு வந்து இம்போர்ட் டியூட்டி போடுறோம், டாரிஃப் ரேட். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நாம் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், யூஎஸை பொறுத்த வரைக்கும் அது இம்போர்ட், அது சிங்கிள் டிஜிட் தான் அவங்க வந்து வரி விதிக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. ஒரே ஒரு நம்பர் மட்டும் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அதாவது கடன், ஒரு நாட்டுக்கு கடன் இருக்கும் இல்லையா, அதிகமாக கடன் வாங்கின முதல் 10 நாடுங்க யார், எந்த நாடுகள் அப்படின்னா அதில் முதல் இடத்துல இருக்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான். நம்மளோடது எவ்வளவு, $700 பில்லியன். நம்ம ட்ரில்லியன் கூட தொடலை. நாம் அந்த முதல் 10 ரேங்க்லேயே கிடையாது. நம்மளோட ஜனத்தொகை ஜாஸ்தி, யூஎஸை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய கடன் வந்து அந்த சைஸுக்கு கிடையாது. இந்தியா இது வந்து இன்னும் கொஞ்ச நாள் சித்திரை மாதம், அதுக்கப்புறம் வைகாசி, எல்லாம் கல்யாண சீசன். ஸோ அதனால் தங்கம் எப்போவுமே தங்கம் தான், விலை இறங்காது.
அப்ப நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது பேங்க் ஆஃப் அமெரிக்கா சொன்னது வந்து கரெக்டா இருக்கு. அதாச்சும் அடுத்த 2 வருஷத்துக்கு வந்து 1 கிராம் தங்கத்துடைய விலை 10,000க்கு மேல அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அந்த விஷயம் வந்து வரும், கண்டிப்பா வரும். ஏன்னா யூஎஸை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ஏன்னா மெக்கனாஸ் கோல்டுங்கிற பெரிய பெரிய ஒரு சூப்பர் ஹிட் படமே எடுத்த அங்கே தான் யூஎஸில் தான் எடுத்தேன். கொலராடோ அப்படின்னு ஒரு டெசர்ட், அது நெவேடா அப்படிங்கிற ஒரு மாகாணத்தில் தான் அது இருக்குது. அங்கே தான் வந்து கோல்டு மைன்ஸ்லாம் அங்கே தான் இருக்குது. மாதிரி வேணால் ஒரு அவங்கக்கிட்ட கோல்டு இருக்குது. ஆனால் மைன் பண்ண கோல்டெல்லாம் வந்து பூமிக்கு அடியில் இருக்கிற 3ல் 2 பங்கு எடுத்தாச்சு. இன்னும் 1 பங்கு தான் இருக்குது. அதை தான் வந்து அதனால் தங்கம் இல்லை, ஆனால் தங்கத்தோட ரிக்குவயர்மெண்ட்டு டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எப்போவுமே தங்கம் வந்து ஒரு மார்க்கெட்டுன்னா எப்போவுமே ஏறிண்டே இருக்காதுமா. அது வந்து ஏறும் இறங்கும், ஏறும் இறங்கும், ஏறும் இறங்க இறங்கும். ஸோ ஆவரேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை ஏறி இருக்கு. தங்கத்துடைய விலை குறையுது, அதிகரிக்குது, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தங்கத்து மேல மக்களுக்கு இருக்கிற ஈர்ப்பு இருக்குல்ல, அது எப்பயுமே குறைய மாட்டேங்குது. உங்களுடைய பார்வையில பொருளாதாரத்துல எந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்தா மக்களுக்கு இந்த ஈர்ப்பு குறையும்னு நினைக்கிறீங்க? இந்த சில அட்வர்டைஸ்மெண்ட்லாம் அதில் வந்து பிரபு வருவார், ரம்யா கிருஷ்ணன் வருவாங்க. நீங்கள் ஏன் வந்து தங்கத்தை வந்து பூட்டி வச்சுருக்கீங்க, எங்ககிட்ட கொடுங்க. நீங்கள் வந்து அதை கடன் வாங்கியிருக்கீங்க, எங்ககிட்ட கொடுங்க, நான் கடனை க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்படியெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வரும். தங்கம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குற ஒரு மனோபாவம் வந்து நமக்கு இன்னும், அதாவது இந்தியர்களுக்கு இன்னும் வரல. அது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா தங்கமாக வாங்கி பூட்டி வைக்க மாட்டோம். ஆமாம் ஆமாம். அதுக்கு உண்டான ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் வந்து நமக்கு கோல்டு பாண்ட்ஸ், அதே மாதிரி எக்ஸ்சேஞ்சு ட்ரேடட் பாண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இருக்குது. ஸோ நீங்கள் தங்கத்தை ஃபிசிக்கலாக வாங்க வேண்டாம், எலக்ட்ரானிக்கலாக வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து தங்கம் வந்து இன்றைக்கி நான் வாங்க போகிறதில்ல, என்றைக்கு வேணுமோ அந்த பேப்பரை கொடுத்துட்டு நான் தங்கத்துக்கு ஈக்குவலண்ட்டாக மாற்றிக்கலாம். ஸோ எலக்ட்ரானிக் கோல்டு அதை கூட வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாற்றங்கள் மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. அப்போ வந்து நான் கோல்டாக வச்சுக்கிறேன் அப்படின்னு. இன்றைக்கும் வந்து ட்ரெடிஷ்னலாக சில ஹெரிட்டேஜ் ஃபேமிலிஸ்லாம் வந்து தங்களுடைய ப்ரெஸ்டீஜ், தங்களுடைய சொத்து எவ்வளவு, தங்களுடைய இதை சொல்லணும் அப்படின்னா எங்ககிட்ட வந்து 100 சவரன் இருக்குது, நாங்கள் வந்து இந்த கல்யாணத்தில் வந்து இவ்வளோ நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அது ஒரு ட்ரெடிஷ்னலாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு நாம் ஒன்று சொன்னாலும் நம்மளுடைய மூதாதையர்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லை இது டெட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, இது ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுடைய ரிஸ்கில் நீங்கள் எங்கேயாவது மாட்டின்ட்டீங்கன்னா அதுலேருந்து வெளியில் வர்றதுக்காக தங்கத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். உங்களுக்கு நான் கல்யாணம் போது நாங்கள் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, இன்கேஸ் வாழ்க்கையில் சில ஏற்ற தாழ்வுகள் வரும்போது இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் தங்கம் வந்து நான் ஃபிசிக்கலாக வச்சுன்னு இருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. அதை வந்து நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன் அப்படின்னா ஏன்னா இதை நான் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னேன். இன்வெஸ்ட்மெண்ட் வேறு, ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் வேறு. ஸோ ரிஸ்க்கு மேனேஜ்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அது. ஸோ அப்படி நீங்கள் அதை பார்க்கணும். இல்லை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்ப்பேன் அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் அதை இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும். இந்த பரஸ்பர கட்டணம் அப்படின்னா என்ன, அது எப்படி இந்த சர்வதேச வர்த்தகத்தில் அது எந்த மாதிரி செயல்படுது? இப்போது நான் யுனைடெட் ஸ்டேட்ஸ், நீங்கள் வந்து இந்தியா. ஸோ இந்தியா வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நாங்கள் என்ன சொல்கிறோம், யூஎஸில் ஓகே நீங்களாம் வந்து டெவலப்பிங் கண்ட்ரி, உங்களுக்கு நாங்கள் நிறைய வரி விதிக்க மாட்டோம், உங்ககிட்டேருந்து நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு. இங்கேருந்து நிறைய பொருட்கள்லாம் போகிறது, என்னென்ன துணிகள் போகிறது, திருப்பூர்லேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது எங்கள் யூஎஸ்க்கு. ஸோ ஆக்சுவலாக இங்கே இருக்கிற எக்ஸ்போர்ட் குவாலிட்டிலாம் சொல்லுவாங்க, அதே தான் அங்கேயும் கிடைக்கும். அங்கேயும் அதே டிஷர்ட்லாம் கிடைக்கும். ஜுவல்லரி போகிறது, டெக்ஸ்டைல்ஸு, அதே மாதிரி இன்ஜினியரிங் குட்ஸு, ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஸோ இங்கேருந்து அரிசி பருப்பு தானியங்கள்லாம் போகிறது அங்கேயும் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இந்தியர்கள் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான சில ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் தேவைப்படுது, எல்லாம் போகிறது. ஸோ அதுக்காக கவர்மெண்ட் வந்து வரி கம்மியாக வைக்கப்பட்டாங்க. இன்றைக்கி நாம் வந்து அதே மாதிரி பண்ணுறோமானா பண்ணல, அந்த ரெசிப்ரோக்கல். ஸோ நாம் 5%, 2% யூஎஸ் கவர்மெண்ட் போடுறது, யூஎஸ்லேருந்து நாம் வந்து இம்போர்ட் பண்ணோம்னா, அதாவது அங்கே நீங்கள் வருது, நாம் இந்தியாவுக்குள்ளே அவங்களுடைய குட்ஸ் இங்கே வந்ததுன்னா நாம் போடுறோம். அதாவது நீங்கள்
ஒரு ஐஃபோனை வந்து ஐஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணுறது யூஎஸில், ஆமா ரைட்டா? யூஎஸில் போயிட்டு நீங்கள் ஐஃபோனை வாங்கினாலும் அந்த ஐஃபோன் இங்கே வந்ததுக்கப்புறம் வாங்கினா ரெண்டுத்துக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் யாரா போனாங்க என்ன சொல்லுவான், நீ ஒரு 2 ஐஃபோனை வாங்கிட்டு வந்துடும் அப்படின்ட்டு அவன் கஸ்டம்ஸில் பிடிப்பான். நீ எதுக்கு 2 வாங்குற, ஒன்று எனக்கு, இன்னொன்று என் தம்பிக்கு, எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அப்பாவுக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஃபேமிலிக்கான விட்டுருவான். ஸோ நாங்கள் போனால் ஒரு லேப்டாப் வாங்கிட்டு வந்துடும், ஒரு ஐபேட் வாங்கிட்டு வந்துடும், இதெல்லாம் சொல்கிறோம். ஏன் இங்கே அந்த 50% நம்ம டியூட்டி கட்டுறோம். இது இந்த ஏற்றத்தாழ்வு வந்து 1 வருஷம் 2 வருஷத்தில் இல்லை, பல ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கு. அதாவது 40-50 வருஷத்துக்கு மேலே, ஒரு 100 ஆண்டுகள்னு சொல்லலாம். இந்த விடுதலை நாள் அப்படின்னு வந்து நம்ம யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் ஐயா சொல்லியிருக்காரு. ஆமாம், விடுதலை நாள், லிபரேஷன் டே அப்படின்ட்டு. இத்தனை நாளாக நாங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு கன்செஷனலான ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கோம். இனிமேல் நாங்கள் அதை அந்த லோடை எங்களால் தாங்க முடியல. ஸோ நாங்கள் இல்லைடா அது ஒரு ரிசெஷனுக்கு போயிடுவாங்க. இப்படியே போனால் இன்னொரு ஒரு 9 மாதம் 12 மாதத்தில் யூஎஸ் வந்து அவங்களோட ப்ரைஸ் எல்லாம் கிரம்பிள் ஆகிடும். ஸோ அதனால் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இன்டர்னலாக நாம் வந்து நம்மளோட பிரதான் மந்திரி என்ன பண்ணிட்டாரு, 2020 இந்த கோவிட் வரும்போது அப்போ பிரகடனப்படுத்தினார். என்ன, ஆத்ம நிர்பாத்தா அப்படின்ட்டு. ஸோ செல்ஃப் ரிலையன்ஸ், நமக்கு நாமே திட்டத்தை வந்து கொண்டு வந்துட்டு இனிமேல் நாம் வந்து ஸோ கோவிடுக்கு உண்டான மருந்து நாம தான் தயாரிப்போம். ஸோ சாப்பாடுனா நாம தான் தயாரிப்போம். எதுவாக இருந்தால் நாமளே பண்ணுவோம். ஸோ மேக் இன் இண்டியா இதெல்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி கொண்டு வந்தோம். ஸோ அங்கே அந்த டிபெண்டன்சி, வேர்ல்டு மேலே இருக்கிற டிபெண்டன்சி வந்து ஸ்லோவாக யூஎஸும் வந்து, ஸோ யூஎஸ்ஐ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ஓகே செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கணும் நாமளும், அப்போ தான் நம்மளோட ரிசர்வ்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது, இனிமேல் நாங்கள் உங்ககிட்ட வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு ரெசிப்ரோக்கல் லெவி, நீங்கள் எனக்கு 50% போட்டிங்களே, நாங்கள் உங்களுக்கு 27 போடுறோம் அப்படின்னு இந்தியாவுக்கு. பேஸ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காம்படிட்டார் வந்து இப்போ நாமளும் எலக்ட்ரானிக் பண்ணுறோம், அவங்களும் எலக்ட்ரானிக் பண்ணுறாங்க, நாமளும் கார் பண்ணுறோம், அவங்களும் கார் பண்ணுறாங்க. யார், சைனா, ஓகே, கொரியா பண்ணுறாங்க, வியட்நாம் பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் வந்து பண்ணுறாங்க, இவங்களும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ யூஎஸ் வந்து அவங்களோடையும் ஒரு நல்லுறவில் இருக்குது, இந்தியாவோடும் இருக்குது. ஆனால் இந்தியாவோட அந்த நண்பேண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான பாண்டிங். அதனால தான் சைனாவை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட ரேட்டு கம்மி. ஸோ சைனாக்கு பேஸ் ரேட்டே 20, அதுக்கு மேலே 34 போட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, 54% அவங்களுக்கு, நமக்கு 27 தான் ஆவரேஜ் ரேட்டு. அவங்களோட பேஸ் லைனை வந்து இப்போ சிங்கிள் டிஜிட்லாம் டபுள் டிஜிட் எல்லாமே 10%. ஒரு 60 நாடுகளுக்கு இந்த ஹை ரேட்டு, இந்த ரெசிப்ரோக்கல். வாட் இஸ் ரெசிப்ரோக்கல், நீங்கள் எனக்கு நிறைய சார்ஜ் பண்ணுறீங்களே, நானும் உங்களுக்கு நிறைய சார்ஜ் பண்ணுறேன். இதுதான் வந்து இது வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கோபிநாத்தை கூப்பிட்டு டிபேட்லாம் பண்ணலாம். நீங்கள் சொல்லுங்கள், ரைட்டுன்னு நீங்கள் சொல்லுங்கள், தப்பு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு டிபேட் பண்ணலாம். கடைசியில் வந்து கோபிநாத் ஆன்சர்லாம் சொல்ல மாட்டார். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் அவங்க கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவரை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதனால தான் இனிமேல் வந்து அமெரிக்க மாப்பிள்ளை அமெரிக்காவில் வந்து அவர் செட்டில் ஆகிட்டாரு, அவருக்கு அங்கே நல்ல சம்பளம் கிடைக்குது, டாலர்லாம் கிடைக்குது, அதனால் நான் பொண்ணு கொடுக்குறேன் அப்படிங்கிறதுலாம் இனிமேல் குறைஞ்சிரும். இனிமேல் உள்நாட்டு மாப்பிள்ளைக்கு தான் கிரேஸ் ஜாஸ்தி. அண்டு வெளிநாட்டு இந்திய வாழ் மக்கள்லாம் வந்து இனிமே அவங்களுக்கு அங்கே வந்து மவுஸ் இருக்குமா அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வந்து இந்தியாவில் எந்த துறையை பாதிக்கும்? கொஞ்சம் நான் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் ஆக்சுவலாக பாதிப்புங்கிறது இன்னி தேதிக்கு இந்த டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணதுனால ஆக்சுவலாக பாதிப்பு தான். ஏன்னா இத்தனை நாளாக வந்து இப்போ யூஎஸில் உட்காந்துருக்கிறான் ஒரு கம்பெனிக்காரன் உட்காந்துருக்கான். நீங்கள் எனக்கு வந்து உங்கள்கிட்ட நான் வாங்குறேன், வாங்கும்போது நீங்கள் பில் போடுவீங்க, இவ்வளோ 100 ரூபா மதிப்பு அப்படின்னு போட்டேன். அவன் வாங்கும்போது வரியெல்லாம் கட்டிட்டு வாங்கும்போது 102 ரூபாய்க்கு வரும். இன்னி தேதிக்கு நான் உங்ககிட்ட வாங்கும்போது அது 127 ரூபா 130 ரூபா ஆகிடும். நேற்று வரைக்கும் 102 ரூபா ஏப்ரல் 16ஆம் தேதி 10ஆம் தேதி 12ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த அமலுக்கு வருது. ஸோ அன்றைக்கி அதுக்கப்புறம் நான் வந்து இம்போர்ட் பண்ணினேன்னா அது வந்து 20-30 ரூபா ஜாஸ்தி ஆகிடும். அதே பொருளை ஒரு 15 நாள் கழித்து நான் வாங்கும்போது விலை ஜாஸ்தி. இதனால் இல்லை எனக்கு பொருள் வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை நீங்கள் ஜாஸ்தியாக இருக்கீங்க, நான் வேறு நாடுலேருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா அங்கே அதை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆக்சுவலி லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா வந்து விலை ஏற்றங்கள் இருக்கும். விலை ஏற்றங்கள் வந்து யூஎஸில் இருக்கத்தான் செய்யும். வேறு ஏன்னா டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க.
ஸோ விலையேற்றம் இருக்கும். விலையேற்றம் இருக்கிறதுனால பாதிப்பு இருக்குமான்னா இருக்காது. ஏன்னா அவங்க கம்பேர் பண்ணுவாங்க. முக்கியமாக கம்பேர் பண்ணுறது யாரோட? நம்மளுடைய அதர் ஏஷியன் கண்ட்ரிஸோட கம்பேர் பண்ணுவாங்க. ஏஷியன் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து அட்வான்டேஜில் தான் இருக்குது. அதாவது எல்லாருக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளையும் சாத்தியிருக்காரு, எல்லாரையும் போட்டு சாத்தியிருக்காரு. ஓகே, நாம் வந்து அதனால் இந்தியா வந்து அட்வான்டேஜஸ் பொசிஷனில் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளோட விலையும் ஜாஸ்தி தான் ஆகிருக்கும். ரொம்ப விஷயங்கள் உங்கள் மூலயமா இன்னைக்கு ரிஃப்ளெக்ட் நேயர்கள் தெரிஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.